ஹாய் ஆர்மிஸ், டுடே வந்துட்டு ஆரம் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் இது வந்துட்டு ஒரு பர்த்டே விஷக்காக கேட்டிருந்தாங்க. குல்நாஷ் அப்படிங்கிற உங்களுக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. டிஸ்க்ளைமர் வந்துட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லா டிஸ்க்ளைமரையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மற்ற யாரும் வந்து நான் பர்த்டே விஷ் போடல அப்படி சொல்லி இனிமேல் டைவர்ஸ் எதுக்கு வச்சுக்காதீங்க. நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சு இப்போல்லாம் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படிங்கிறப்ப நான் ரெக்கார்டை போய் ரிட்டன் எடிட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. எனக்கு டே ஃபுல்லாக டைம் இருக்கும். நான் சண்டே மட்டும்தான் இருக்க டைமில் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதனால யாரும் கோச்சிக்காதீங்க. ஸோ பர்த்டே விஷ் கேட்டிருந்தீங்க, நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன். ஸோ கமெண்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. May 12 வந்துட்டு கோபிகா வந்து V1 ஷாட் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஆல்ரெடி V1 ஷாட் போஸ்ட் போட்டிருக்கேன். பட் உங்கள் நேம் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். சாரி, அதனால தான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஜூலை 9 வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க பெஸ்டிக்குன்னு சொல்லி விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. சாரி, நான் வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணல, பட் கமெண்ட்டில் போட்டிருந்தேன் ஹாப்பி பர்த்டே. அப்புறம் பானுக்கும் ஜூலை 9 வந்து பர்த்டே சொல்லியிருந்தாங்க. டிலேட்டட் விஷஸ் 2 பேத்துக்கும் ஹாப்பி பர்த்டே. நீங்கள் காலையிலே கிச்சன்லேருந்து அவசரமாக சமைச்சிட்ருக்கீங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக குக் பண்ணி முடிச்சிடணும். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எல்லாம் ஒரு முக்கால்வாசி வெந்த அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் வேகமாக சமைச்சிட்டே இங்கிட்டு ஒவ்வொன்றா செஞ்சுட்டே இருக்கீங்க. சமைச்சு முடிச்சுட்டு பார்க்குறீங்க, கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸில் இருந்துருத்தவங்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கான். இவனை மாதிரி ஒரு ப்ரொஃபஸர்லாம் நான் காலேஜ் படித்தப்போ இல்லையே, நான் படித்தப்போ ஃபுல்லாக அங்கிளாகவே இருந்தானுங்களே அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஆரம் இறங்கி வந்துட்டு ஏண்டி எப்படி பார்க்குறேன் அப்படி என் புருஷன் ரொம்ப அழகாக இருக்கா, ரசிச்சு அப்படி ஐயோ டெய்லி ரொம்ப ஷையாக்குறோம் என்ன அப்படி சொல்லி க்யூட்டாக சிரிக்கிறான். அப்படியே டிம்பிள் ஸ்மைல் தெரியுது. நீங்கள் போய் சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னே. நான் ரொம்ப தான் அழகாக இருக்கேன், கொஞ்சம் சாப்பாடு போடுறியா அப்படின்னு. வா உட்காரு அப்படி சொல்லிட்டு ஆரம் உட்காரச்சிட்டு நீங்கள் சாப்பாடெல்லாம் பரிமாறுறீங்க. ஆரம்பண்ணே டெய்லி நான் ரசிக்கிறடி அப்படின்னே. ஆமாம், ரசிக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கேன் என் தங்கம், ஒன்று ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படி சொல்லி ஆரம் கணத்தை பிடிச்சி கேள்றீங்க. ஆரம் சிரிச்சுட்டே சாப்பிட்றா. நீங்கள் ஆரம் பார்த்து இவ்வளோ ஹேண்ட்ஸமாக நீ காலேஜுக்கு கிளம்பி போனால் எல்லா பொண்ணுங்களும் ஒன்றே தான் பார்ப்பாங்க அப்படின்னானு. இல்லைனாலே என்னை தான் பார்ப்பாங்க அப்படின்னானு. ஆறாம அப்படின்னானு. அப்புறம் என்னடி பண்ண சொல்கிற, பார்க்கறதுக்கெலாம் நான் என்னடி பண்ண முடியும் அப்படின்னானு. நீ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லார்ட்டையும் சொல்லிடு அப்படின்னு. ஏன் ஆரம்பம் தானே ரூல்ஸ் வாங்க காலேஜில் அப்படின்னானே. அப்படிலாம் இல்லையே அப்படின்னு. அப்புறம் நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற, சொல்ல வேண்டியதானே அப்படின்னானே. சொல்கிறேன் டிசோன்னு சொல்கிறேன் அப்படின்னானே. அன்றைக்கி நான் காலேஜுக்கு வந்தப்போ பார்த்து தெரியுமா, எல்லார் பொண்ணும் உன்னை மட்டும் தான் பார்த்தாங்க, ஒரு பொண்ணு கூட ஒன்றா பார்க்காம எனக்கு அவ்வளோ ஜெல்லஸாக ஃபீல் ஆச்சு அப்படின்னே. அப்படியா அப்படின்னே. ஆமாம், எல்லோரும் உன்னையவே ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ எந்த சைடு போனாலும் உன் பின்னாடியே வராங்க தெரியுமா, ரெஸ்ட் ரூம்குள்ளே மட்டும் தான் வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. ஆரம் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு எவ்வளோ பேர் என் பின்னாடி வந்தால் எனக்கு என்னடி, எனக்கு நீ மட்டும்தான், உனக்கு நான் மட்டும்தான், இது பத்தலையா அப்படின்னே. ஆனாலும் ஆரம் அப்படின்னே. ஆரம் உங்களை பார்த்துட்டு உனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்காளே அப்படின்னு. இருக்கே, நீ வந்து என் ஹஸ்பண்ட் எப்படி உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் என்ன, அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு ஆரம் வந்து கிளம்புறோம். நீங்கள் வேகமாக போய் ஆரமாக ஹக் பண்ணி அவன் சீக்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு. அப்போ லிப்ஸில் அப்படின்னு. நான் நீ கிளம்பு அப்படின்னு. ஆரம் வந்து வேகமாக உங்களை பிடிச்சி அவனே கிஸ் பண்ண, நீங்களும் பேக் கிஸ் பண்ணிட்டு திருட்டு பூனை எப்போ பார்த்தாலும் கிஸ் வாங்கிடுற அப்படின்னு சிரிச்சுட்டே போகிறான். நீங்கள் வேணால் ஆரம் பார்த்து பத்திரமா ரெடி சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே வீடு ஃபுல்லாக நீங்களும் ஆரம் எடுத்த பிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்களும் ஆரம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் 10th படிச்சப்பலேருந்தே ஆரம் லவ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஆரம் வந்து படித்து ப்ரொஃபஸர்லாம் இருப்பான். நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் நார்மலாக நான் வீட்டிலே இருந்துக்கிறேப்பா அப்படி சொல்லி வீட்டிலே தான் இருக்கீங்க. ஆரம் நிறைய தடவை சொல்லியிருப்பான் உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண. நீங்கள் ஓகேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த ஐடியல்ஸ்லாம் பற்றி எஃப்எஃப்லாம் போடுறோம், அந்த வேலை தான் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அது அவ்வளோ பிடிக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஹாட் ஸ்டாண்ட் சாஃப்ட் ஸ்டாண்ட் ரெண்டுமே போடுறீங்க. பட் ஆரம்புக்கு வந்து நீங்கள் சாஃப்ட் ஸ்டாண்ட் போடுறது மட்டும்தான் தெரியும். ஆரம் வந்து உங்கள் ஸ்டோரி கேட்க மாட்டான், பட் தெரியும் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்லி. ஹாட் ஸ்டாண்ட் நீங்கள் வந்து ஆரம்புக்கு தெரியாமல் சும்மா அப்படியே பர்சனலாக வச்சு போட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஆரம்பெல்லாம் அனுப்பி வச்சுட்டு பார்க்குறீங்க, வீடெல்லாம் அப்படியே வந்து எப்போதும் போல் ஒரு மாதிரியாக கிடக்கு. அதாவது கீழே எல்லாம் குப்பையாக இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் போய் க்ளீன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. நீங்கள் 3 o'clockலாம் போஸ்ட் போட்டுருவீங்க. உங்கள் போஸ்ட்டை பார்க்க அவங்க அவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா உங்கள் சேனல் அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹாட் ஸ்டாண்டுக்கு ஒரு வீடியோ, சாஃப்ட் ஸ்டாண்டுக்கு ஒரு வீடியோ, இன்னும் அட்டன் டைமில் ரெக்கார்ட் பண்ணி 2யும் போஸ்ட் பண்ணணும். நீங்கள் போயிட்டு உட்காந்து பார்க்குறீங்க, தமிழ்லாம் ஒன்றுமே ரெடி பண்ணல, லென்த்தெல்லாம் இழுக்கல. உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஐயோ இதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படா போஸ்ட் போடுற பார்க்குறீங்க. மணி 12 இப்போயே. நீங்கள் அச்சோ டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு வேகமாக லென்த்தெல்லாம் இழுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹாட் ஸ்டாண்ட் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்க்குறீங்க, மணி 2:30 ஆயிடுச்சு. ஐயோ இப்போயே 2 ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அதை சரின்னு சொல்லிட்டு சேவ் போட்டு போய் நீங்கள் இப்போ தான் சாப்பிட போனீங்க. சரி சொல்லி சாப்பிட்டுட்டே பார்க்குறீங்க, மணி கிட்டத்தட்ட 2:45 ஆயிடுச்சு. வந்து அதை போஸ்ட் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே எங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணுறது. கரெக்டாக வந்து 3:30 ஆரம்பம் வந்துடுவான். நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே லேட் ஆயிரும். ஆரம் வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் ரெக்கார்டே பண்ண மாட்டேங்க. அவன் உங்கள் கூடையோ அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பான். அவனை தள்ளி வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. சாஃப்ட் ஸ்டாண்டாக இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ண விட மாட்டான். அப்போ அவன் இருக்கான்.
போகிறதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அது வந்துட்டு ஆரமோட திங். மற்றபடி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், எல்லா டைமில் என்ன வேணால் பண்ணிக்கலாம், இருக்கிற டைமில் ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படி தான் சொல்லுவான். நீங்கள் போஸ்ட் பண்ணி ஒரு மணி நேரம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி டைம்லேயே வந்துட்டு நிறைய வியூஸ் போகும். நீங்கள் சரின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் போட்டு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு, பயங்கரமாக வியூஸ்லாம் போயிடுச்சு, கமெண்ட்லாம் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒவ்வொன்றும் பார்க்குறீங்க, அப்படியே வந்து நீங்கள் எப்படி வந்து வல்கராக அப்படியே உங்கள் வீடியோ அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் கமெண்ட்டும் வருது. அப்படியே அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நிறையவே டிஸ்கிரைப் பண்ணி தான் அப்படியே கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுற கமெண்ட்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம இமேஜினேஷன்லாம் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிகிட்டே ரொம்ப ஜாலியாக சிரிச்சிட்டே இருக்கீங்க. கரெக்டாக 3 ஆயிடுச்சு, 6 முள்ள வந்துட்டான். நீங்கள் 6 பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா எல்லா கமெண்ட் அப்போ இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. 6 பார்த்துட்டு வேமா கட் பண்ணிட்டு வாரம் அப்படி சொல்லிட்டு கூட்டி போய் காஃபி போட்டு கொடுக்குறீங்க. 6 மணி வீடியோ போட்டியா அப்படின்னு போட்டேனே அப்படின்னு டெய்லி ஏன்டா கேட்குறேன் அப்படின்னு டெய்லி நீ போறியா இல்லைன்னு ரொம்ப செக் பண்ணுறேன் அப்படின்னு அதெல்லாம் கரெக்டாக போடுற 6 அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க 6 மணி அப்படி எவ்வளோ வீடியோஸ் தாண்டி போடுவோம், அவ்வளோ ஐடியாஸ் வருமா அப்படின்னு எனக்குலாம் நிறைய ஐடியாஸ் இருப்போம் அப்படி சொல்லி இந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக சொல்றீங்க. யாரும் பார்த்துட்டு அதை பற்றி பேசினா மட்டும் போதும். எனக்கு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே சிரிப்பு தான் அப்படின்னு. ஆமாம், எனக்கு அதை பற்றி பேசினா அவ்வளோ சிரிப்பு தான்ப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் யாரும் பார்த்துட்டு இன்றைக்கி எப்படி போச்சு கிளாஸில் அப்படின்னு இன்றைக்கி என்ன எப்போதும் போடுதா அப்படின்னு பயாலஜி ப்ரொஃபஸராக ஃபஸ்ட்டு ஏன்டா ஆனே அப்படின்னு ஐயோ இதை ஏன்ட்டு ஒரு நாள் கேட்காம இருக்கவே முடியாது அப்படின்னு. ஆமாம், நீ அந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுக்கணும்ல அப்படின்னு நான் அந்த மாதிரி டாப்பிக்லாம் மேக்ஸிமம் எடுக்கவே மாட்டேன். மற்றபடி எல்லா டாபிக் எடுப்பேன். அதை மட்டும் என்ன சொல்கிறேன்னா நீங்களே படிங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும்னு சொல்லி விட்டுருவேன் அப்படின்னு. ஏன் ஆராம் அப்படின்னு அது எப்படி அதெல்லாம் வந்து சீக்ரெட், அதெல்லாம் யார்ட்டையும் பேசக்கூடாது அதை பற்றி கூட அப்படின்னு அப்படின்னு ஆரம்பங்களை பற்றி சிரிச்சிட்டு அவன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டக்குன்னு ஹிப்பில் போட்டு அவங்கள மடியில் உட்கார வைக்கிறாங்க. யாரும் பார்த்து சிரிச்சிட்டு டெய்லி ஏதாச்சும் ஒரு புது புது மூமெண்ட் எனக்கு கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு. ஆமாம் அப்படி சொல்லி அவங்க நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அவனை உடனே அறம் பேச விடு அப்படி சொல்லிங்க. ஆரம் என்னடி பேச போகிறாரு, பேசிட்டே இருக்காத வயன் அப்படின்னு அவரும் எனக்கு வந்துட்டு நிறைய பேசணும் அப்படி சொல்கிறேன். பேசு அப்படி சொல்லி ஷர்ட் பட்டன் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அரம் நான் பேசணும்னு சொன்னேன் அப்படின்னு நானும் பேசுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறானே. ஐயோ போ ஃப்ரெஷ் ஆகு அப்படி சொல்லி ஆரம் எழுப்பி விட்டீங்க. ஆரம் என்ன அப்படி சொல்லி கை நிட்டுறாங்க. நோன்னு சொல்லி வேமா ஆரம் கை தட்டிட்டீங்க. ஆரமும் சரி அப்படி சொல்லிட்டு அவ்வளோ சலிப்பாக போகிறானுங்கண்ணே. ஆரம் அப்படின்னே வரியா அப்படிங்கிறான். நோ உள்ளே போ அப்படி சொல்லி ஆரம்பம் தடுத்துட்டீங்க. ஆரம் சரி போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவனே போயிட்டான். நீங்கள் ரிட்டன் வந்து எல்லா கமெண்ட்டுக்கும் பொறுமையாக வந்து ரிப்ளை பண்ணிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆரம் டோர் ஓப்பன் பண்ணாலும் நீங்களும் ஃபோனெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு எப்போதும் போல போய் ஆரம் கூட அவங்க டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்களும் ஆரம் வந்து பெட்டில் படுத்துருக்கீங்க. ஏன் பண்ணலாமா ஆடும் நேற்று தான் பண்ணுவோம், திருப்பி உனக்கு எப்போ பண்ணலாமான்னு கேட்க தோண்டிகிட்டே இருக்கு அப்படின்னு. இன்றைக்கி புதுசாக ஒரு பொசிஷன் பார்த்துட்டு வந்தாங்கடி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஆரம் நீ ஃபோனில் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்ப்பியா அப்படின்னு நோ அப்படிங்கிறான். அப்புறம் எப்படி அவனுக்கு டெய்லி ஒன்று புதுசாக ஞாபகம் வந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு. ஆமாம் நானும் யோசிச்சுட்டே இருப்பேன். நான் எனக்கு டெய்லி புதுசாக ஏதாச்சும் ஒன்று தோணிகிட்டே இருக்குது தெரியுமா. நானும் சரின்னு சொல்லி டெய்லி ட்ரை பண்ணுறேன், பட் சலிக்கவே மாட்டேங்குது. இன்னொரு தோணுது அப்படின்னு. இதில் சாருக்கு சலிச்சு வேறு போடுமோ அப்படி சொல்லிட்டு நீ ஆரம் சட்டை ஆரம் ரொம்ப க்ளோஸாக எடுத்துட்டீங்க. ஆரம் பார்த்துட்டு என்ன பொண்டாட்டி என்னை விட கொஞ்சம் அதிகமாக மூடாக இருக்கோ அப்படின்னு. ஐயோ அப்படிலாம் இல்லைப்போ அப்படி சொல்லி ஆரம் விட்டுட்டீங்க. ஆரம் பண்ணி கிட்ட வந்து நல்லா டைட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு ப்ளீஸ் எனக்கு புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தேன், அங்கே ட்ரை பண்ணலாம் அதை ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டே காணுங்கண்ணே. அங்கே ட்ரை பண்ணலாம் அதை ட்ரை பண்ணலாமா, இன்றைக்கி என்ன பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு அது அப்படி சொல்லி வந்து சிரிச்சுட்டே அவங்கள பார்க்கலாம். நீங்கண்ணே அறம் இப்படிலாம் பார்க்காத எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி சரி அவன் டக்குங்களை தூக்கிட்டானுங்கண்ணே. அறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நான் இன்றைக்கி புதுசாக உண்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிச்சன் தூக்கிட்டு போகிறான். நீங்கள் ஒன்று கிச்சனுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஸ்லாப்பில் வந்துட்டு எல்லாத்தையும் நவுத்துட்டு அங்கே உட்கார வைக்கிறோம். நீங்கள் ஒன்று இங்கேயோ அப்படின்னு. ஆமாம் அப்படிங்கிறான். நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் நம்ம கிச்சனில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது டைனிங் டேபிளில் இது வந்து செல்ஃபில் ஆஹாங்கிறான். நீங்கள் ஐயோ ஆரும் தயவு செய்து வீடு வேணவே வேணாம் அப்படிங்கிறீங்க. ஆரும் ப்ளீஸ் இங்கே அப்படிங்கிறானுங்க. நோ அப்படிங்கிறீங்க. அப்போ நம்ம வேணா மாடியில் பண்ணலாமா அப்படிங்கிறீங்க. நோ தான் அதெல்லாம் ஓப்பன் ப்ளேஸ். ஆரம் ஏன் இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஆரம் பிடிச்சிட்டு இறங்குறீங்க ட்ரை பண்ணுறீங்க. ஆரம் பிடிச்சிட்டு ப்ளீஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் மாதிரி பண்ணுற அப்படி பர்ஃபெக்ட் மாதிரி பண்ணுற அப்படின்னு தான் பொண்டாடிக்கிட்ட மட்டும்தான் அப்படி சொல்லி உங்களை வந்து அங்கேயே உட்கார வைக்கிறான். அவன் ப்ளீஸ் அவன் இங்கே வேணாம் அப்படின்னானே. சரி நம்ம ஒன்று டெரஸ் போகலாம் அப்படிங்கிறான். நீங்கள் அவன் சத்தியமாக அது வேணவே வேணாங்களாம் வேணாம் ஆரம்பம் அப்படிங்கிறீங்க. வான்னு சொல்லி உங்களை வந்து தூக்குறான். நீங்கள் அவன் வேணாம் சரி யாரும் பண்ணி உங்கள் மேடிக்கு கூட்டு போகிற மாதிரி போய்ட்டு உங்கள் ஸ்டெப்ஸ்லேயே உட்கார வச்சானுங்கண்ணே. டெரஸ் மேலே இருக்குது அப்படின்னானே. ஸ்டெப்ஸில் பண்ணலாம் அப்படிங்கிறானுங்க. இங்கேயா நோ சான்ஸ் அப்படிங்கிறீங்க. 6 மணி என்ன நோ சான்ஸ் வா அப்படி சொல்லி அதை வந்து உங்கள் ஸ்டெப்ஸுக்கு மேலே வந்து ஒரு சின்ன கரை மாதிரி கட்டிடுவீங்க. அதில் தூக்கி உங்களை உட்கார ஸ்டார்டிங் பண்ணி வரும். இங்கே சான்ஸே இல்லை அப்படிங்கிறீங்க. இங்கே தான் சான்ஸ் இருக்குது, நீ தானே சொன்னேன் அங்கிட்ட பண்ணால் யாராச்சும் மாடிக்கு வந்துட்டாங்கன்னா என்ன வரும் பண்ணுறதுன்னு. இது வந்து ஓகே தான் அப்படிங்கிறீங்க. நோங்கிறீங்க. ஆரும் அங்கே உட்கார வச்சு உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறோம். வரும் வேணும் அப்படின்ட்டே இருக்கீங்க. யாரும் ஃபுல்லாக உங்கள் ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டான். வரும் இங்கே வேணாம் இது சுத்தமாக கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீ நிற்க கூட முடியாதுடா ஸ்டெப்ஸில் நின்றுட்டு எப்படி நிற்பேன் அப்படின்னானே. இப்படி
காலை எப்படி வை அப்படி சொல்லி அவன் 2 சைடும் வந்து அவங்க காலத்துக்கு வச்சுட்டு இப்போ பற்றி அவன் காலை தாண்டி விழமாட்டேன் அப்படின்னு. ஆரம் நீ பண்ணுறது நான் காலை எடுத்துருவேன் ஆரம், செட் ஆகாது ஆரம்புங்கிறீங்க. ஆரம் ஆகான்னு சொல்லி அவன் ட்ரெஸ்ஸையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டான். ஆரம் வேணாம் ஆரம், ஒயின் வேணாம் சொல்லாதவன், என் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு. ஐயோ இப்படி போகட்டா பேசாத பைத்தியம் அப்படி சொல்லி ஆரம் 2 அடி அடிக்கிறீங்க. ஏய் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவரும் பொறுமையாக என்டர் பண்ணுறீங்க. ஆரம் அப்படி சொல்லி டக்குன்னு காலை எடுக்க போகிறீங்க. ஆரம் வந்து அவன் ஹிப்பில் வச்ச மாதிரி பிடிச்சிட்டு காலை வையடி அப்படி சொல்கிறா. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கே பேலன்ஸாக வைக்கிறீங்க. ஆரம் அப்படியே என்டர் பண்ணி பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் பெயினில் அப்படியே மூவ் பண்ணுறீங்க. யாரும் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களை அப்படியே வந்து இறக்குறீங்க. யாரும் பார்த்துட்டு டயர்டாகிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அப்படியே ஸ்டெப்ஸில் உட்கார வச்சுட்டு அவன் அப்படியே உங்கள் மேலே படுக்கிறவங்க இருக்கான். நீங்கள் டே சரிஞ்சு போயிட போகிறோம்டா அப்படின்னு. அதெல்லாம் போக மாட்டோம் அப்படி சொல்லி அந்த பொசிஷனில் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. ஸ்டெப்ஸில் அவங்களால சுத்தமாக உட்காரவே முடியல. ஆரம் மேலே உங்கள் மேலே இருக்கானா உங்களால் சுத்தமாக அந்த பேரே பண்ண முடியல. பயங்கரமாக மூவ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 2 பேர் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு கீழே வந்துட்டீங்க. ஆரம் பார்த்துட்டு ஐயோ எங்கே அந்த பிள்ளை கண்டுபிடிச்சிட்டு வர அப்படின்னு. இன்றைக்கி திடீர்னு தோணுச்சு அப்படி சொல்லி உங்களை படுக்க வைக்கிறாங்க. ஆரம் பார்த்துட்டு செம்ம டயர்டாக இருக்குது அப்படின்னு. சரி தூங்க ஏடு தட்டி கொடுக்குறா. நீங்களும் தூங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. ஆரம் இல்லை, அவன் காலையிலே கிளம்பி போயிருப்பான். நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. மணி வந்து 10 தான் ஆகுது. நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. ஆரம் உங்களுக்கு சேர்த்து சமைச்சு வச்சுருக்கான். நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு சரி நேற்று வேறு சாஃப்ட்வேர் குரன்னு போடல, ஸோ 2 வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம், டைம் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு போய் ஹாட்ஸ்டாரில் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நேற்று உங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஏன்னா ரெகுலராக உங்களுக்கும் ஆரம்பிக்க என்ன மூமெண்ட் நடக்குதோ நீங்கள் அதை தான் வந்து அந்த டைமுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிப்பீங்க. மற்றபடி வந்து ஸ்டோரி தான். அந்த ஒரு இதுக்கு மட்டும் பொசிஷன் ஆரம் என்ன பொசிஷன் பண்ணுறானோ அதை தான் சொல்லுவீங்க. எப்போதும் போல் அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு அப்புறம் சாஃப்ட்வேர்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டு கமெண்ட்லாம் பார்க்குறீங்க. அக்கா எப்படிக்கா இப்போல்லாம் உங்களுக்கு தோணுது அப்படிலாம் தோணுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் என் புருஷனுக்கு தோன்றதா உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வைக்கமாக வருது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக பேசிட்டு அப்படியே அன்றைக்கி டே முடிஞ்சிச்சு. அப்புறமா ஈவினிங் வந்து நீங்கள் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. ஆரம் வரான் பார்த்தா உங்கள் ஃபோனில் நெட் ஆன் ஆகும், நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. ஆரம் வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்குறான். இன்னும் ஸ்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து கையில் ஃபோன் எடுத்து பார்க்குறோம். நிறைய ஒயிட்டி நோட்டிஃபிகேஷன் தான். ஃபுல்லாக வந்து கமெண்ட் வந்து வெளியே தெரில, பட் அது வந்து ஹைடுன்னு சொல்லி ஃபுல்லாகவே ஒயிட்டி நோட்டிஃபிகேஷன் தான் வருது. இது எதுக்கு இந்த எருமை ஹைட்டில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒயிட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் எடுத்தோடனே வந்து நீங்கள் ஹாட்ஸ்டார் போடுற சேனல் தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு தான் ரிப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதில் இருக்க கமெண்ட்லாம் படிக்கவே ஆரம்பிச்சு ஷாக்காக இருக்குது. சாஃப்ட்வேர் தானே போடுறோம், அதுக்கு எதுக்கு இப்படி வல்கராக கமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட்டை படிக்கலாம். ஆரம்பினால அதை படிக்கவே ஃபுல்லாக நீங்கள் அந்த சீனை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிங்களோ அதை அப்படியே வந்து அந்த டைமிங் போட்டு அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணி அதை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆரம்புக்கு அது பார்க்கவே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஆரம் அதை பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து ஹெட்செட் போட்டு கேட்குறான். அவனுக்கு அப்படியே அந்த மூமெண்ட்டு கேட்டது அவனுக்கு ஒரு விஷயம் அள்ளு விட்டுருச்சு. என்ன இது இப்படி சொல்லி வச்சுருக்கோம் அப்படி சொல்லி அவனுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்படி ஃபோன் பண்ணீங்க, ஆரம் எப்படி ஃபோன் பண்ணிங்களோ நீங்கள் அந்த சவுண்டு மாதிரியே அப்படியே தான் பண்ணியிருப்பீங்க. ஆரம்பெல்லாம் பார்த்துட்டு பட்டி பாவி அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். உடனே சேனல் நேம் பார்க்குறான். ஆனால் வந்து ஆரம் வந்து உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான். இப்போ அந்த சேனலை பார்க்குறான். இது வேறு சேனல், இது வேறு சேனல். ஆரம் நம்மக்கிட்ட இந்த சேனல் தானே சொன்னான் அப்படின்னு சொல்லி ஏமா இந்த சேனல் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பார்க்குறான். அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆரம்பிக்க அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த சேனலில் அதை விட கம்மியாக தான் இருக்குது. இதில் 3 மடங்கு இருக்குது. ஆரம் அதை பார்த்துட்டு அவனும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபோன் உங்ககிட்ட வச்சுட்டு சைலண்ட்டாக போயிட்டான். நீங்கள் பார்க்குறீங்க சேனல் வந்து மாறி இருக்குது. நீங்கள் உடனே சேனல்லாம் மாற்றிட்டு அதே மாதிரி யூடியூப்லேயும் அந்த சேனல் இருக்கும். நீங்கள் உடனே யூடியூப்லேயும் மாற்றிட்டு இருக்கீங்க. வெளியே ஹாலில் உட்காந்து உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் நல்லா கவனிக்கல. ஃபுல்லாக மாற்றிட்டு ஃபோனை வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு ஆரம் ஹக் பண்ணி எப்போதும் போல் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆரம் இன்றைக்கி என்ன பொசிஷன் யோசிச்சேன் அப்படின்னு. என்ன மேடம் இன்றைக்கி நீங்களே ஆர்வமாக கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை சும்மா தான் பொதுவாக யோசிப்பியா அதனால் கேட்டேன் அப்படின்னு. யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். நீங்களும் சரின்னு சொல்லி விட்டுட்டீங்க. ஆரம் ஹெட்செட் போட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஆரம் பார்த்துட்டு ஆரம் அப்படின்னு என்னடி அப்படின்னானே வா வந்து சாப்பிடு அப்படின்னு. ஆரம் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு அவன் திரும்பி அதே இடத்துல உட்காந்து திரும்பி அவன் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கானுங்கண்ணே. என்ன இன்றைக்கி இந்த பைத்தியம் ரொம்ப ஃபோன் பார்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பக்கத்தில் வந்து ஆரம்ப ஹேக் பண்ணி உட்காந்துட்டீங்க. 6 மணி உங்களை தட்டி கொடுத்துட்ருக்கா. நீங்கள் திரும்பி 6 மணிலே தூங்கிட்டீங்க. ஆரம் ஃபுல்லாக ஃபோன்லாம் பார்த்து முடிச்சுட்டு பார்க்கலாம் மணி 10 ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்டில் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. உடனே ஃபுட்டெல்லாம் ஆர்டர் போட்டான். ஃபுட்டு வந்துருச்சு. ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களை எழுப்பிடுறான். நீங்கள் எந்திரிச்சு இந்த ஆரம் பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன் நான் போச்சே நைட்டு தூக்கம் அப்படி ஆனே ஏன் அப்படி ஆனே ஆமாம் இவ்வளோ நேரம் பார்த்தா அப்படி எப்படி நைட்டு தூக்கம் வரும் அப்படி சரிப்பா நம்ம என்ன டிவி பார்க்கலாம் அப்படின்னே உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு நாளைக்கு லீவு தான் வா அப்படி சொல்கிறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஆரம் கூட போய் உட்காந்துட்டீங்க. நீங்கள் வந்து ஆரம் ஹேக் பண்ணி ஆரமோட செஸ்ட்டில் வந்து உங்கள் ஃபேஸ் வச்ச மாதிரி உட்காந்துட்டு பார்க்குறீங்க. ஆரம்பனே என்ன அப்படின்னு
இல்லை இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா ஆரம் சிரிச்சுட்டே அவங்களை ஹேக் பண்ணிட்டே வந்து டிவி போடுறான். நீங்களே டிவி பார்த்துட்டீங்க. அது கேஷுவலாக நார்மலான ஒரு யூடியூப் தான் போட்டிருக்கான். யூடியூப் போட்டால் அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக வச்சுட்ருக்கான். நீங்களும் ஆரமாக அப்படியே வந்து சும்மா ஃபன் வீடியோஸ் மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக பார்த்தா உங்களோட ஃபஸ்ட் சேனலோட வீடியோ வருது. நீங்கள் கொஞ்சம் ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன இதெல்லாம் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஃபோனை பார்க்குறீங்க. ஃபோனில் கனெக்ட் பண்ணி தான் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஆரம் வந்துட்டு அப்படியே கேஷுவலாக அந்த வீடியோ வச்சுட்டோம். நீங்கள் ஆரம் பார்த்துட்டு உனக்கு தான் எஃப்எஃப் பிடிக்காது அதெல்லாம் எதுக்கு வைக்கிற மாற்ற அப்படிங்கிறீங்க. ஆரம் ஹாஹா அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சுட்டு உங்களை பார்க்கலாம். உங்கள் வாய்ஸ் கேட்குதா பண்ணி பொண்டாட்டி இது வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் யாரும் பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்கிறீங்க. யாரும் பண்ணு பொதுவாக இந்த சேனல் தாண்டா என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி உங்கள் சேனல் சொல்லிட்டு இது நடி இந்த சேனலில் ஓ வாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் தெரியல ஆரம் அப்படிங்கிறீங்க. ஆரம் அதான் கேட்டுட்ருக்கான். ஆரம் அப்படி சரி வா ஓ வாய்ஸ் தான் கேட்குது என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆனால் பாரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒன்றை மாதிரியே பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி இந்த வீடியோ கேட்க ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு நேற்று நீங்கள் பண்ண வீடியோ அப்படியே வருது. ஆரம் உங்களை பார்த்துட்டு இது நம்ம நேற்று பண்ண பொசிஷனில் அப்படின்னு ஆமாம் ஆரம் எப்படி ஆரம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணவங்க தானே கூட பண்ணாங்க அப்படி தெரியாதா அப்படின்னு ஆரம் அது அப்படிங்கிறீங்க. சாஃப்ட்வேர் வீடியோ போடுறேன்னா இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்கண்ணே. ஆரம் அது அப்படின்னு இது யார் இவங்க எல்லாத்துக்கும் போட்டிருக்க அல்ல ஜிமின் என்ன ஜிமினுக்கு இந்த வீடியோ போட்டிருக்க அப்படின்னீங்க. ஆரம் அது அப்படின்னு அப்போ ஏங்கிறது யுவர் நேம் தான் அப்படிங்க. ஆமாம் அப்படி தான் இமேஜின் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல ஒயனா பேசுகிறது நீ தான். அப்போ அது ஜிமின் கூட ஆரம் அது உன் கூட அப்படின்னு. இது என்ன ஒயன் அப்படிங்கிறோன்னே ஆரம் அது அப்படின்னு. சரி மாற்றுறேன் அப்படி சொல்கிறேன். நீங்கள் சரி எப்படி சொல்கிறீங்க. ஆரம்பம் வீடியோ மாற்றிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா உங்களோட அந்த சேனல் வீடியோ மட்டும்தான் வைக்கிறான். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மேரேஜ் ஆன டேலேருந்து இப்போ வரைக்கும் எந்தெந்த பொசிஷனாக எல்லா பொசிஷனும் இந்த வீடியோவில் வருது. உங்களை பார்த்துட்டு ஒரு கேவலமான லுக்கு வேற வர்றோம். உங்களுக்கு மூஞ்ச மூடிக்கிட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. ஆரம் ப்ளீஸ் தயவுசெய்து இதை மட்டும் பண்ணாது அப்படிங்கிறீங்க. ஆரம் ஆகான்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் வச்சுட்டான். ஆரம் வந்து உங்களை படுக்க வச்சு அங்கே மேலே வந்துட்டா. நீங்கள் ஆரம் பார்த்துட்டு ஆரம் அது அப்படின்னு சரி இன்றைக்கி பண்ணுறேன் அதை நாளைக்கு வீடியோவில் போட அப்படிங்க. ஆரம் சாரி ஆரம் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆரம் வேகமாக என்டர் பண்ணுறாங்க. ஆரம் வலிக்குது ஏன் இப்படி பண்ண அப்படின்னு இந்த பேர் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு அவ்வளோதான் நீட்டாக செத்தா அப்படி சொல்லி ஆரம் செம்ம ஹாஷாக பண்ணுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. நீங்கள் ஆரம்பம் புஷ் பண்ணுறீங்க சுத்தம் கொஞ்சம் கூட நகர மாட்டேங்கிறான். அப்படியே ரொம்ப நேரம் ஆகுது. மேக்கவுட்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆரம்பம் உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு அந்த சேனல் உடனே லாக் அவுட் பண்ணு. ஆரம் அது என்னோட ஃபேவரட் சேனல் ஆரம்பம் அப்படிலாம் ஆரம்பம் உங்களை பற்றி கேவலமாக லுக்கோட முறைக்கலாம். நீங்கள் சரி அப்படி சொல்லி அந்த சேனலை ஃபுல்லாக டெலிட் பண்ணுறீங்க. வீடியோஸ் ஃபுல்லாக டெலிட் பண்ணுறீங்க. ஒரு 4 வீடியோஸ் டெலிட் பண்ணோன்னே ஆரம் ப்ளீஸ் ஆரம் நான் ஒரு 4 வீடியோஸ் இப்போ டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் சொல்லி டெலிட் பண்ணுறேன். அப்படி எல்லாம் தேடுவாங்கல்ல ஆரம் வீடியோ எங்கன்னு அப்படின்னு. ஆரம்பம் சரி நாளைக்கு அந்த சேனலுக்கு மொத்த வீடியோ டெலிட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டா நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம் கூட நிறையா டைட்டாக ஒர்க் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு சண்டே தான் ஆரம் உங்கள் கூட வீட்டில் தான் இருக்கேன். டெலிட் பண்ணுங்களாம். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா வீடியோ டெலிட் பண்ணிட்டு போதுமா அப்படின்னு போதும் அப்படிங்கிறான். எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் ரெக்கார்ட் பண்ண தெரியுமா அப்படி அசால்ட்டாக அப்படின்னு ஆரம்பம் உரைக்கிறானுங்க. சரி பரவாயில்ல வீடியோ அப்படி சொல்லிட்டு ஆரம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அன்றைக்கி டே வந்துட்டு ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆரம் வந்துட்டு அவன் எப்போதும் போல் காலேஜ் போயிட்டான். உங்களுக்கு அப்படியே மனசே ஆகலை. எல்லோரும் வந்துட்டு அக்கா அந்த சேனலுக்கு என்னாச்சுக்கான்னு உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. உங்களால் சொல்லவும் இல்லை என் ஹஸ்பண்ட் தான் டெலிட் பண்ண சொல்லிட்டாரு அதான் டெலிட் பண்ணிட்டேன்னு. ஏன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆனது உங்கள் சேனலில் யாருக்குமே தெரியாது. நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே மண்டே சொரிஞ்சிட்டு கிடக்குறீங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஒரு இன்ஸ்டா சேனல் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் வீடியோஸ்லாம் கட் பண்ணி மொத்தமாக அதில் போஸ்ட் பண்ணிட்டீங்க. அது இல்லாமல் உங்கள்கிட்ட கேட்குற எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்க. அது பார்த்தாங்கன்னா ஆரம் மட்டும் எப்படி இப்போதைக்கு பார்க்க மாட்டான்னு சொல்லி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு அதுலேயே வீடியோ ஃபுல்லாக சொல்லிட்டீங்க. அந்த கதையை கேட்டோன்னே எல்லாருமே ஓகேக்கான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வேணால் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு திருப்பி சேனல் லாக் அவுட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்ஸ்டாவில் உங்கள் எல்லா வீடியோவும் போட்டிங்க. அவ்வளோதான் அங்கேருந்து மொத்த சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே வந்துட்டாங்க. உங்களுக்கு அப்பாடி அப்படின்னு இருக்குது. எல்லோரும் வீடியோலாம் பார்க்குறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் எப்போதும் போல டெய்லியும் நடந்த மாதிரியே அந்த மாட்டிக்கிட்டதே ஒரு கதை மாதிரி இப்படியே ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் போட்டுவிட்டு நீங்கள் ஒன்று அந்த இதையும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இதுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிங்க. நீங்கள் ஆரம் வந்து வீட்டுக்கு வரும்போதே ஆரம் ரொம்ப டென்ஷனாக மூஞ்சி வச்சுருக்கான். நீங்கள் ஆரம் பார்த்துட்டு என்னாச்சு ஆரம் அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஆரம் அவன் பாட்டு கேஷுவலாக ரூமுக்கு போகிறான். நீங்கள் ஆரம் பின்னாடியே போகிறீங்க. ஆரம் போனோடனே உங்கள் ஃபோனை தான் எடுக்கிறான். ஏன் ஆரம் அப்படின்னா இல்லை வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணிட்டியான்னு பார்க்குறேன் அப்படின்னு. அதான் சேனல்லே பார்த்துருப்பேன் அதான் எல்லாம் டெலிட் பண்ணுறேன் அப்புறம் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக போய் உட்காருங்க. ஆரம் பண்ணேன் ஏன் என் இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண புதுசாக அப்படின்னு ஆரம் அப்படிங்கிறீங்க.
அது இப்போ தவிர மொத்த வீடியோ வேறு போஸ்ட் போட்டிருக்கேன். ஏன் ஒய்ஃபை கனெக்ஷன் வீட்டில் இருக்கிறனால மொத்த வீடியோ அப்படியே போஸ்ட் போட வசதியாக இருந்துச்சோ அப்படி கேட்குறோம். நீங்கள் யாரும் பார்த்துட்டு அதுங்கிறீங்க ஆரம்பொன்னே டக்குன்னு அவன் ஃபோன் எடுத்து காட்டுறான். உங்கள் ஃபோனை லிங்க் பண்ணி வச்சுருக்கான். உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கே வந்துட்ட மாதிரி இருக்குது. இப்படி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. உங்களை பார்த்துட்டு செம்மையாக முறைக்கிறான். சாரிங்க நீங்கள் திரும்பியும் அந்த அளவுக்கு மொத்த வீடியோ டெலிட் பண்ணி அந்த இது டக்குன்னு லாக் அவுட் பண்ணிட்டு இன்னொரு ஐடிக்கு வந்துட்டு இன்னும் பேரும் ஃபோனில் ஏதாச்சும் ஹாட்ஸ்டார் வீடியோ போட்ட வீடியோ நான் மன்னிச்சுன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லி பயங்கரமாக திட்டான். நீங்கள் திட்டலாம் வாங்கிட்டு பின்னாடி சாரி கேட்டு நீங்கள் பயங்கரமாக கோச்சிக்கிட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் திரும்பி ஒரு போஸ்ட் போட்டிங்க. இப்போ ஹாட்ஸ்டாரே கிடையாது, சாஃப்ட் ஸ்டாண்டிங் கிடையாது. நான் 2யுமே ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம சேனலும் ரன் பண்ண போகிறதில்ல, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படி சொல்லி ஒரு போஸ்ட் போட்டு மொத்த வீடியோஸ் டெலீட் பண்ணிட்டு மொத்தமாக சேனலே லாக் அவுட் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணேன், நான் ஹாட் ஸ்டார் மட்டும் தான் போட வேணாம்னு சொல்லுவேன், சாஃப்ட் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னு. என்ன பேர் போகணும் வேணாம், எனக்கு ரொம்ப ரெஸ்ட்டெல்லாம் தேவைப்படும், ஸோ ரெக்கார்ட் பண்ணால் டைம் இருக்காதான் அப்படின்னு. ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு போய் ஹக் பண்ணுறீங்க 6 மணி என்னாச்சு அப்படின்னு. சாரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு. சரி பரவாயில்ல அப்படிங்களா, சரி நான் சாரி கேட்குறது ஒரு கிஃப்ட் தரேன் உனக்கு அப்படின்னு. சாரி கேட்குறது கிஃப்ட் ஆடிச்சு நான் பார்த்து சிரிக்கிறாங்க. உனக்கு என் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை அப்படின்னு. கோவலா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாட்டியாக சிரிக்கிறானுங்கண்ணே. என்ன அசிங்கமாக போச்சு எனக்கு தான் அப்படின்னு சிரிக்கிறவங்கள பார்த்துட்டு ரொம்ப அசிங்கமாக போச்சு அப்படின்னு ரொம்ப அப்படி சொல்லிட்டு பார்த்து சிரிக்கிறீங்க. அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு சரி வீடியோ அப்படி சொல்கிறாங்க. சரி இருந்தால் சாரி கேட்குறதுக்காக கிஃப்ட் அப்படி சொல்லி கையை விரிக்கிறீங்க. கையில் இருக்கிறத பற்றி செம்ம ஷாக்கு. ப்ரெக்னென்சி கிட்ட அப்படி சொல்லி ஷாக்காக பார்க்குறானுங்கண்ணே. ஆமாம் ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு உங்களை ஹக் பண்ணிட்டு ரியலி அப்படிங்கிறானுங்க. ஆமாம் ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து ரொம்ப ஹாப்பியாக சிரிக்கிறீங்க. மணி அப்பாடி பாறையும் பொண்டாட்டிக்கு மாறினதுக்காக கிஃப்ட் கொடுக்குறது, அது இவ்வளோ பெரிய கிஃப்ட் அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி தூக்கி சுற்றுறானிங்களா சிரிச்சிட்டு இருக்கீங்க. மணி என் பேர் கண்டிப்பாக ஹாட்ஸ்டார் போடவே முடியாது, ஏன்னா வயிற்றுல நம்ம குழந்தை இருக்காது, அது கேட்கக்கூடாதுல அப்படின்னு. கேட்காதுன்னு பேர் நான் போட மாட்டேன் அப்படி சொல்லி சரின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனும் ஃபோனும் கனெக்ஷன்லேருந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப ஹாப்பியாக உங்கள் ப்ரெக்னென்சி போயிட்டுருக்கு. இப்போ காலேஜில் இருக்கா, நீங்கள் சின்சியராக வீட்டில் உட்காந்து ரெக்கார்ட் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் சேனல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்க. திரும்பி உங்கள் சேனல் நீங்கள் லாக் அவுட் பண்ணதை திரும்பி லாகின் பண்ணி ஃபுல்லாகவே உங்கள் சேனல் இன்ஸ்டாவில் இருந்தது அப்படியே வச்சுட்டீங்க. அதுலேருந்து வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி திரும்பி ஜாயின் பண்ணி திரும்பி போஸ்ட் போட்டுட்டீங்க. நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி சாஃப்ட் ஸ்டாண்ட் வீடியோஸும் அப்படி தான் ஃபுல்லாகவே நீங்கள் ரெக்கவர் பண்ணி ரிட்டர்ன் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், உங்களால் அதை ஸ்டாப் பண்ண முடியல. ஆனால் ஆரம்பக்காக நான் போடலை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டீங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்த பிடிக்கலன்னு சொன்னாலும் சம்டைம்ஸ் நம்ம திருட்டுத்தனமாக பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த திருட்டுத்தன சேனல் எப்போவுமே உங்கள் கூடயே இருக்கும். சில விஷயம் நமக்கு பிடிச்சதை நம்ம மற்றவங்களுக்காக மாற்றணும்னு மாற்றவே முடியாது. அந்த மாதிரி இந்த சேனல் நீங்கள் திருட்டுத்தனமாக ரன் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு திருட்டுத்தனமான ஒயன் தான் இந்த இதில் நம்ம இந்த ஸ்டோரியில் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். ஸோ இந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அதுக்கப்புறம் OT7 ஒன் ஷாட் போடலான்னு இருந்தேன். கடைசியாக அது FF போடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கும் மைண்ட் செட் வந்துருச்சு. ஓகே FF போடலான்னு சொல்லி இருக்கேன். OT7 FFக்கு கண்டிப்பாக எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது மஸ்ட்டாக இந்த கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி எவ்வளோ பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் இதில் ஒரு அவ்வளோ ஒன்றும் ப்ரொஃபஸரை காட்டியிருக்கவே மாட்டேன், ப்ரொஃபஸராகவே காட்டியிருக்க மாட்டேன். பட் ஸ்டோரி லைன் அப்படி வச்சுட்டேன், ஹெட்டிங்கும் அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. தயவுசெய்து நீங்கள் பர்த்டேக்காக கேட்டவங்க கோச்சிக்காதீங்க, அவ்வளோவா ப்ரொஃபஸரை காட்டலன்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லிடுங்க. பாய்.